டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்காத ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. ஜஸ்ட் எல்சிஎம் எடுக்க தெரிஞ்ச போதும் பார்த்தோன்னே ஈஸியாக அந்த மாடல்ஸும் சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஏ ஒரு வேலையை தனியாக செஞ்சா 12 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியாக செஞ்சா 15 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை சி தனியாக செஞ்சா 20 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. 2 நாள் வேலை செய்யறாங்க. 2 நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் சி வெளியில போயிறாரு. ஸோ மீதமுள்ள வேலையை ஏ மற்றும் பி இருவரும் எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க கேட்கறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ல ஏ ஒரு வேலையை தனியாக செஞ்சா 12 நாள் செஞ்சு முடிப்பாரு. பி அதே வேலையை 15 நாள் செஞ்சு முடிப்பாரு. சி அதே வேலையை தனியாக செஞ்சா 20 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ 3 பேரும் சேர்ந்து ஒன்னா வேலை செய்யறாங்க. 2 நாள் மட்டும் வேலை செய்யறாங்க. 2 நாளைக்கு அப்புறம் சி வெளியில போயிறாரு. மீதமுள்ள வேலையை ஏ மற்றும் பி எத்தனை நாளில செஞ்சு முடிப்பாரு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த ஏ பி சி 3 பேத்துக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தோமா 60. 12 எத்தனை டைம் பெருக்கணும் 60 வரும் 5 டைம். 15 எத்தனை டைம் பெருக்கணும் 60 வரும் 4 டைம். 20 எத்தனை டைம் பெருக்கணும் 60 வரும் 3 டைம். ஸோ இந்த 5 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 4 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 3 அப்படிங்கிறது சி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அப்படிங்கிறாங்க. அப்ப 5 + 4 + 3 ஆட் பண்ணா 12 வருது. ஸோ 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 12 வேலை. இங்க எத்தனை நாள் வேலை செய்யறாங்க 2 நாள். அப்ப 2 × 12 = 24 வேலை. ஸோ 24 வேலையை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ 60ல் 24 பிரச்சனை மீதி என்ன வரும் 36. ஸோ மீதி பேலன்ஸ் பார்த்தோம்னா 36 வேலை இருக்குது. அதை ஏவும் பியும் 2 பேர் மட்டும் செய்கிறாங்க. ஸோ ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 5, பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 4, 2 ஆட் பண்ணால் 9. ஸோ அப்போ மொத்த வேலை பேலன்ஸ் எடுத்து 36. 36 × 9 கேன்சல் பண்ணால் 4 நாள். மீதி இருக்கிற வேலையை 4 நாள் செஞ்சு கொடுப்பாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டுருக்காங்க. அதாவது 3 பவர் 50, 4 பவர் 40, 5 பவர் 30, 6 பவர் 20. ஸோ இது கொடுத்துருக்க 4 எண்ணில் எந்த எண் பெரிய எண் கேட்குறாங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் இந்த மாடல் சம்கிறனால எப்படி குயிக்காக சால்வ் பண்ண போகலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல பெரிய எண்ணை காண்க. 3 பவர் 50, 4 பவர் 40, 5 பவர் 30, 6 பவர் 20. கொடுத்துருக்க 4 எண்ணில் எந்த எண் பெரிய எண் கேட்குறாங்க. இந்த மாடல் சமைக்கிறாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன இருக்குது 3 பவர் 50 இருக்குது. ஸோ 3 பவர் இந்த 50 5 × 10 எழுதலாம். ஸோ அதே மாதிரி 4 பவர் 40 இருக்குது. அப்போ 4 பவர் 40 4 × 10 எழுதலாம். அதே மாதிரி இங்கே 5 பவர் 3 × 10 எழுதலாம். அதே மாதிரி இங்கே 6 பவர் 2 × 10 எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த 10 விட்டுருங்க. இது அப்படியே 3 5 டைம் இருக்குங்க. 3 5 டைம் இருக்குன்னா என்ன வரும் 243. அதேமாரி 4 டைம் இருக்குங்க. அதாவது 4 × 4 × 4 இந்த மாதிரி இருக்கணும். ஸோ 4 டைம் இருக்குன்னா 256. ஸோ இங்கே மேலே 10 பவரில் 10 இருக்கும். அதேமாதிரி இங்கேயும் பவரில் 10 இருக்கும். ஸோ அதேமாதிரி இங்கே 5 கியூப் அப்படிங்கிறது 125 மேலே பவரில் 10 இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே 6 ஸ்கொயர். அப்போ 6 ஸ்கொயர் பண்ணால் 36 மேலே பவரில் 10 இருக்கும். ஸோ பாருங்க பவரில் எல்லாமே காமனாக 10 இருக்குது. அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிறதுலே பெரிய எண் எதுன்னு பாருங்க 256 தான் பெரிய எண். ஸோ அப்போ இதில் இருக்கிறதுலே பெரிய எண் பார்த்தோம்னா 4 பவர் 40. 4 பவர் 40 தான் பெரிய எண். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை சிறிய எண் கேட்டாங்களா. சிறிய எண் பாருங்க 36. சிறிய எண் கேட்டாங்க 36. இதே மாதிரி இந்த பாருங்க பெரிய எண்ணை காண்க. 2 பவர் 50, 3 பவர் 40, 4 பவர் 30, 5 பவர் 20. ஸோ இந்த சமம் ப்ரீவியஸாக ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த சமம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ரீசனிங்கில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை. எக்ஸாம் டைமில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் கொஞ்சம் யோசிச்சா போதும். இந்த மாடல் சம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ண போகலாம். அதில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க பி என்பவர் கியூவை விட பெரியவர் அப்படிங்கிறாங்க. பி கியூ P என்பவர் Q விட பெரியவர். ஸோ இந்த மாதிரி லெஸ் தென் கிரேட்டர் தென் இந்த மாதிரி சிம்பிள் போட்டு சால்வ் பண்ணால் இந்த மாதிரி சம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ படிச்சு பாருங்க P என்பவர் Q விட பெரியவர். ஸோ இந்த கேப் அதிகமாக இருந்தால் பெரியவர்னு அர்த்தம். ஸோ P என்பவர் Q விட பெரியவராக இருக்காரு. நெக்ஸ்ட் R என்பவர் Q விட பெரியவர். R என்பவர் Q விட பெரியவர் ஆனால் P விட சிறியவர். ஆனால் P விட சிறியவர். நெக்ஸ்ட் S என்பவர் P விட பெரியவர். S என்பவர் P விட பெரியவர் ஆனால் T விட சிறியவர். ஆனால் T விட சிறியவர். நெக்ஸ்ட் இதில் யார் மிகச்சிறியவர் கேட்குறாங்க பாருங்க. T தான் இதில் இருக்கிற பெரியவர். அது கீழே S இருக்காரு. அதுக்கு கீழே P இருக்காரு. அது கீழே R இருக்காரு. அப்போ கடைசியா இருக்கிறாங்க Q. ஸோ அப்போ Q தான் மிகச்சிறியவர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டாக கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்காத ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட போதும் பார்த்த உடனே இந்த மாடல் சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாடல் சம் டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ரிப்பீட்டாக கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் இப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம்.
ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல், உயிரியல் பாடங்களுக்கான இடங்களின் விகித முறையே 5:7:8. ஸோ மேலும் அந்த இடங்களை கணிதத்துக்கு 40% அதிகரிக்கிறாங்க, இயற்பியலுக்கு 50% அதிகரிக்கிறாங்க, உயிரியலுக்கு 75% அதிகரிக்கிறாங்கன்னா அப்போ புதிய விகிதம் என்ன கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க கணிதம் எடுத்துக்கோங்க, இந்த ரேஷியோ பாருங்க 5. ஸோ 5 இன்ட்டு நெக்ஸ்ட் இங்கே எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, 40%. எப்பவுமே பேசிக்காக நீங்கள் இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்தாவே 100% வச்சுக்கோங்க. இங்கே அதிகரிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா இதை கூட்டிக்காங்க, குறைக்கிறாங்கன்னு சொன்னாங்களா டிக்ரீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்களா மைனஸ் பண்ணிக்காங்க. ஸோ இங்கே அதிகரிக்கிறாங்க, அப்போ 100 + 40 140%. 140%. அடுத்தது பாருங்க இயற்பியலுக்கான ரேஷியோ பார்த்துங்க 7 இன்ட்டு இங்கே எத்தனை சதவீதம் அதிகரிக்கிறாங்க, 50%. அப்போ 100 + 50 150%. நெக்ஸ்ட் இங்கே உயிரியலுக்கு பாருங்க ரேஷியோ 8 இன்ட்டு ஸோ இங்கே 75% அதிகரிக்கிறாங்க, அப்போ 100 + 75 175%. ஸோ இந்த மூணுமே பாருங்க சதவீதம் காமனாக இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 5 கேன்சல் பண்ணுவோம், இங்கே 5 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே 30, அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 35 வரும். ஸோ நெக்ஸ்ட் 7 கேன்சல் பண்ணால் இங்கே 20, இந்த 7 கேன்சல் ஆயிரும், இங்கே 5 வரும். ஸோ அகைன் பாருங்க 5 கேன்சல் பண்ணலாம், அந்த 5 கேன்சல் ஆயிரும், இங்கே 6 வரும். அகைன் பார்த்தீங்கன்னா இங்கே 4 வரும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா 2 கேன்சல் பண்ணலாம், 2, அடுத்தது இங்கே 3, அடுத்தது இங்கே 4. ஸோ அப்போ 2:3:4 புதிய விகிதம் பார்த்தோம்னா 2:3:4. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் ரீசெண்டாக கேட்டுருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது, இதுக்கு ஜஸ்ட் எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சா போதும், இந்த மாடல்ஸும் பார்த்தோன்னே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஏபிசி 3 பேர் இருக்கிறாங்க, 3 பேரும் ஒரு அரங்கத்தை சுற்றி வராங்க. ஸோ ஏ பார்த்தோம்னா அதை சுற்றி வரதுக்கு 252 வினாடி எடுத்துக்குவாரு, பி 308 வினாடி எடுத்துக்குவாரு, சி 198 வினாடி எடுத்துக்குவாரு. ஸோ அப்போ 3 பேரும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஒன்னா மீட் பண்ணுவாங்க. 3 பேர் சுற்றி வந்துட்டே இருக்காங்க, அப்போ 3 பேரும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஒன்னா மீட் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் ஒன்னா மீட் பண்ணுவாங்க கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம்திங்களா இப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது கொஸ்டின்ல ஏபிசி 3 பேர் இருக்கிறாங்க, 3 பேரும் ஒரு வட்ட வடிவிலான அரங்கத்தை சுற்றி வராங்க. ஏ பார்த்தோம்னா ஒரு டைம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 258 வினாடி எடுத்துக்குவாரு, அதே மாதிரி பி 308 வினாடி எடுத்துக்குவாரு, சி 198 வினாடி எடுத்துக்குவாரு. 3 பேரும் சுற்றி வந்துட்டே இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் 3 பேரும் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துல எங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த இடத்துல ஒன்னா மீட் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் ஒன்னா மீட் பண்ணுவாங்க கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் 3க்கு எல்சிஎம் எடுங்க. என்ன இருக்குது 252, அடுத்தது 308, அடுத்தது 198. ஸோ ஃபர்ஸ்ட் 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 2ஆல் கேன்சல் பண்ணால் 1 2 6, அதே மாதிரி இங்கே 1 5 4, அதே மாதிரி இங்கே 9 9. ஸோ அகைன் பாருங்க, அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 2ஆல் கேன்சல் பண்ணுமா 6 3, அகைன் பார்த்தோம்னா இங்கே 7 2 14, மீதி என்ன இருக்கும் 1 இருக்கும், அப்போ 7 7 2 14. சரிங்களா. ஸோ இங்கே கேன்சல் பண்ண முடியாது, கேன்சல் பண்ணலாம் அப்படி போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் 3ஆல் கேன்சல் பண்ணலாம். 3ஆல் கேன்சல் பண்ணால் 2 1, இங்கே 7 7, இங்கே 3 3. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா 3ஆல் கேன்சல் பண்ணலாம். 3ஆல் கேன்சல் பண்ணால் 7 3 21, 7 7, எப்பவுமே கேன்சல் பண்ணலாம் அப்படியே போட்டுக்கணும். சரிங்களா. இங்கே 11. சரிங்களா. நெக்ஸ்ட் 11ஆல் கேன்சல் பண்ணலாம். 11ஆல் கேன்சல் பண்ணோமா 7, இங்கே வந்து 7 டைமு, இங்கே 1 டைமு. நெக்ஸ்ட் 7ஆல் கேன்சல் பண்ணலாம். 7ஆல் கேன்சல் பண்ணால் 1 1 1, இதுக்கு மேலே எதுவும் காமனாக கேன்சல் பண்ணணும் இது இல்லை, அப்போ அப்படியே பெருக்கியாங்க. என்ன இருக்குது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 11 இன்ட்டு 7, இது அப்படியே பெருக்கினீங்கன்னா 2772 வரும். ஸோ 2772. ஸோ அப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, அதாவது இங்கே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 2772 வினாடிக்கு அப்புறம் ஒன்றா மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே எதுவும் 2702 வினாடி கொடுக்கல, கொடுத்தாங்களா நம்ம அப்படி போட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்க நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம இதை நிமிடத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நிமிடத்துக்கு கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும், இதை அப்படியே 60ஆல் வகுக்கணும். ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடி, அப்போ 60ஆல் வகுத்துமா 46 60 2760. ஸோ மீதி என்ன இருக்கும் 12 இருக்கும். ஸோ அப்போ 46 நிமிடம், மீதி என்ன இருக்குது 12 வினாடி. ஸோ ஆன்சர் வில் பி 46 நிமிடம் 12 வினாடி. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக எஸ்எஸ் எக்ஸாம் கேட்டுருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது, பட் கொஸ்டின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், பார்த்தோன்னே ஈஸியாக அந்த மாடல் சம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாடல் சம் கேட்குறாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது போகலாம். கொஸ்டின்ல 9/3 + 9/4 + 9/5 + 9/6 + 9/7 divided by 9/1 + 9/2 + 9/3 + 9/4 + 9/5 whole power 1 divided by 2 = என்ன கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் மட்டும் எடுத்துங்க. ஸோ அப்புறம் காமனாக இதில் 9/3 4 5 6ன்னு போகுது, இதில் 9/2 மட்டும் வெளியே எடுத்துருங்க. அப்போ என்ன வரும் 9/2 இன்ட்டு இங்கே என்ன வரும், அதாவது 9/3ல் 2 போச்சுன்னா மீதி என்ன வரும் 9/1 இருக்கும். ப்ளஸ் அதேமாதிரி இங்கே 9/4ல் 2 போச்சுன்னா இங்கே என்ன இருக்கும் 2 இருக்கும். அதேமாதிரி இங்கே 9/3 இருக்கும், அதேமாதிரி இங்கே 9/4 இருக்கும், அதேமாதிரி இங்கே 9/5 இருக்கும். வகுத்தல்
வகுத்தல் என்ன இருக்குது 9 பவர் 1 ப்ளஸ் 9 பவர் 2 ப்ளஸ் 9 பவர் 3 ப்ளஸ் 9 பவர் 4 ப்ளஸ் 9 பவர் 5 ஹோல் பவர் 1/2. ஸோ பாருங்க நியூமினேட்டரில் 9 பவர் 1 ப்ளஸ் 9 பவர் 2 ப்ளஸ் 9 பவர் 3 ப்ளஸ் 9 பவர் 4 அப் டு 5 இருக்குது. கீழேயும் அதே மாரி தான் இருக்குது. ஸோ அப்படியே இந்த பார்ட்டு கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி என்ன இருக்கும் 9 பவர் 2 மேலே பாருங்கள் ப்ராக்கெட் இருக்குது அப்படியே பிரிக்கலாம். அப்போ 1/2 இன்ட்டு 1/2 சரிங்களா. அப்போ 2 அப்படியே கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கும் 1 பவர் 9 பவர் 1 இருக்கும் ஈக்குவல் டு 9. ஸோ ஆன்சர் வில் பி 9. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இருந்தால் பாருங்க 7 பவர் 5 ப்ளஸ் 7 பவர் 6 ப்ளஸ் 7 பவர் 7 ப்ளஸ் 7 பவர் 8 ப்ளஸ் 7 பவர் 9 டிவைட் பை 7 பவர் 1 ப்ளஸ் 7 பவர் 2 ப்ளஸ் 7 ப்ளஸ் 3 7 பவர் 3 ப்ளஸ் 7 பவர் 4 ப்ளஸ் 7 பவர் 5 ஹோல் பவர் 1 டிவைட் பை 2 சீக்கிரம் என்ன கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பேங்கிங் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. அதாவது கார்பரேஷன் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து எத்தனை வெவ்வேறு வழியில் வரிசைப்படுத்தலாம்னு கேட்குறாங்க. ஸோ இங்கிலீஷில் இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துட்டு இதில் இருக்கிற லெட்டர் அதாவது எழுத்துக்களை வச்சு எத்தனை வெவ்வேறு வழியில் ஒழுங்குபடுத்தலாம் இல்லை வரிசைப்படுத்தலாம்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சமைக்கிறாங்க எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டின்ல கார்பரேஷன் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து அப்படிங்கிறாங்க. உயிரெழுத்துனானது வவ்வல்ஸ். வவ்வல்ஸ் தான் உயிரெழுத்து. வவ்வல்ஸ் என்னது AEIOU. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா வவ்வல்ஸ். ஸோ உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து எத்தனை வெவ்வேறு வழிகளில் வரிசைப்படுத்தலாம்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வவ்வல் மட்டும் தனியாக எடுத்துக்கங்க. என்ன இருக்குது 1 2 3 4 5 வவ்வல் இருக்குது. ஸோ அப்போ 5 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் வவ்வல்லையே ஏதாவது வந்த லெட்டர் ரிப்பீட் ஆகுது பாருங்க. இங்கே பாருங்க ஓ 3 டைம் இருக்குது. ஓ மட்டும் 3 டைம் இருக்குது. அப்போ வகுத்தல்ல 3 ஃபேக்டோரியல். வேற எதுவும் ரிப்பீட்டாக வரல. அப்போ சீக்குவல் 5 ஃபேக்டோரியல் 5 ரிவேர்ஸில் 1 வரைக்கும் 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வகுத்தல் 3 ஃபேக்டோரியல்னா 3 ரிவேர்ஸில் 1 வரைக்கும் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ இந்த 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படியே கேன்சல் ஆயிரும். 5 இன்ட்டு 4 சீக்குவல் டு 20. ஸோ இது பார்த்தோன்னா வவ்வலுக்கான பார்ட் உயிரெழுத்துக்கான பார்ட். ஸோ நெக்ஸ்ட் கான்சனன்ட் பாருங்க 1 2 3 4 5 6 இருக்குது. மொத்தம் 6 கான்சனன்ட் இருக்குது. ஸோ அப்போ 6 ப்ளஸ் 1. ஏன் ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் காமனாக எப்பயுமே ப்ளஸ் 1 ஆட் பண்ணிக்கணும். ஏன் ஆட் பண்ணுறோம்னா ஸோ வவ்வலை தனியாக ஒரு பார்ட்டாக பிரித்து எடுத்துருக்கோம். அப்போ 1 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ 6 + 1 ஃபேக்டோரியல் வகுத்தல். வகுத்தல்ல ஏதாவது வந்தது ரிப்பீட்டாக வருதுன்னு பாருங்க. ஸோ இங்கே 6 மட்டும் 2 டைம் வந்திருக்கு. அப்போ 2 ஃபேக்டோரியல் வேற எந்த லெட்டரும் ரிப்பீட்டாக வரல. அப்போ சீக்குவல் டு 6 + 1 7 7 ஃபேக்டோரியல் வகுத்தல் 2 ஃபேக்டோரியல். 7 ஃபேக்டோரியல் 7 ரிவேர்ஸில் 1 வரைக்கும் 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வகுத்தல் 2 ஃபேக்டோரியல் 2 ரிவேர்ஸில் 1 வரைக்கும் 2 இன்ட்டு 1 இந்த 2 இன்ட்டு 1 2 இன்ட்டு அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 சீக்குவல் டு 2520. ஸோ இந்த 2520 பெருக்கல் வவ்வலுக்கான வேல்யூ என்ன படிச்சிருக்கோம் 20. ஸோ அப்போ 20 அப்படி பெருக்குனா 50400. ஸோ அப்போ இந்த கார்பரேஷன் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து மொத்தமாக 50400 வெவ்வேறு வழிகள் எல்லாம். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க கேபிட்டல் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து எத்தனை வெவ்வேறு வழிகள் எழுதலாம் கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பெர்சன்டேஜில் அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மும் ப்ரீவியஸும் ஆர்ஆர்பி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அதாவது எரிபொருளோட விலை முதல் மாதம் 20% குறையுது, 2வது மாதம் 45% குறையுது, 3வது மாதம் 55% குறையுது, 4வது மாதம் 50% அதிகரிக்குது. ஸோ அப்போ கடைசியா ஆரம்பத்தில் இருந்ததோட அதிகரிச்சிருக்குமா குறைஞ்சிருக்குமா, அப்படி அதிகரிச்சிருந்தா எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கும், இல்லை குறைஞ்சிருந்தா எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்கு கேட்குறாங்க. ஸோ பெர்சன்டேஜில் இந்த மாடல் சொல்லிக்கிறாங்க எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். எரிபொருளோட விலை முதல் மாதம் 20% குறையுது, 2வது மாதம் 45% குறையுது, 3வது மாதம் 55% குறையுது, 4வது மாதம் 50% அதிகரிக்குது. ஸோ அப்போ ஆரம்பத்தில் இருந்ததோட கடைசியா இங்க 4 மாசத்துக்கு அப்புறம் குறைஞ்சிருக்குமா அதிகரிச்சிருக்குமா, அதோட விலை குறைஞ்சிருக்குமா அதிகரிச்சிருக்குமா, அப்படி குறைஞ்சா எத்தனை சதவீதம் இல்லை அதிகரிச்சா எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த பெர்சன்டேஜ்லாம் பின்னத்துக்கு மாற்றியாங்க, ஃப்ராக்ஷனுக்கு மாற்றியாங்க. ஸோ எப்படி மாற்றலாம், இங்கே 20% சொல்லியிருக்காங்க, 20% எப்படி எழுதுவோம் 20 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ அப்படியே 20 கேன்சல் பண்ணால் 1 வகுத்தல் 5. ஸோ அதேமாதிரி இங்கே என்ன வரும் 45 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணுவோம் 9 வகுத்தல் 20 வரும். ஸோ அதேமாதிரி இங்கே 55 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ இங்கே 5ஆல் கேன்சல் பண்ணுமா 11 வகுத்தல் 20 வரும். ஸோ இங்கே 50%. ஸோ 50% 50 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ அப்படியே கேன்சல் பண்ணுமா 1 வகுத்தல் 2 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த டினாமினேட்டர் வேல்யூ பாருங்க என்ன இருக்கு 5 20 20 2, அதாவது 5 இன்ட்டு 20 இன்ட்டு 20 இன்ட்டு 2 அப்படி பிரிக்காங்க. நெக்ஸ்ட் நியூமினேட்டர் பாருங்க, அதாவது இங்க குறையுதுன்னா இங்க குறையுதுன்னு சொன்னா இது 2க்கான டிஃபரன்ஸ், அதிகரிக்குன்னு சொன்னா 2ஐயும் கூட்டிக்கணும். ஸோ இங்க குறையுது ஃபர்ஸ்ட் பாருங்க குறையுது, அப்ப 5ல் 1 போச்சுன்னா
4 குறையும் சொன்னால் மைனஸ் பண்ணிக்கணும், அதிகரிக்க சொன்னால் கூட்டிக்கணும். ஸோ 4 இன்ட்டு நெக்ஸ்ட்டு இங்கேயும் குறையுது. அப்போ 20ல் 9 போச்சுன்னா 11. அதேமாதிரி இங்கே பாருங்கள் 20ல் 11 போச்சுன்னா 9 இன்ட்டு இங்கே வந்து அதிகரிக்குது பாருங்கள், இங்கே 4 அதிகரிக்குது. அப்போ 2 கூட்டிக்கணும். இப்போ 2 + 1 3. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இதுக்கு அப்படியே ரேஷியோ எடுக்க முடியுமா பாருங்கள். ஸோ அங்கே 4ஆல் கேன்சல் பண்ணலாம். 4ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வரும், இங்கே 5 வரும். ஸோ இதுக்கு மேலே எதுவும் காமனாக கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ 5 இன்ட்டு 20 இன்ட்டு 5 இன்ட்டு 2. ஸோ இங்கே என்ன இருக்குது 11 இன்ட்டு 9 இன்ட்டு 3. நெக்ஸ்ட் இது அப்படியே பெருக்குங்க. 5 இன்ட்டு 20 இன்ட்டு 5 இன்ட்டு 2 1000. நெக்ஸ்ட்டு 11 இன்ட்டு 9 இன்ட்டு 3 297. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆரம்பத்தில் அந்த வேலை 1000 ரூபா வச்சுங்களேன், அது குறைஞ்சி கடைசியாக அந்த பர்சன்டேஜுக்கு அப்புறம் சேஞ்சஸ்க்கு அப்புறம் 297 ரூபாயா இருக்கும். ஸோ டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ நம்ம வேலை குறைஞ்சிருக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் எத்தனை சதவீதம் கேட்குறாங்க, அப்போ என்ன பண்ணணும், 2க்கான டிஃப்ரென்ஸ். ஸோ 1000ல் 297 போச்சுன்னா மீதி என்ன வரும், 703 வகுத்தல். எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் வகுத்தலில் போகணும். 1000 இன்ட்டு சதவீதம் கேட்குறாங்க, அப்போ இன்ட்டு 100. 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுமா 70.3% அந்த வேலை ஆரம்பத்தில் இருந்ததோட 4 மாதம் அப்புறம் குறைஞ்சிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க ரொம்ப பெரிய கொஸ்டினே தெரியுது. ஜஸ்ட் அல்ஜிபிரிக் ஃபார்முலா தெரிஞ்சதா போதும், இந்த சம் பார்த்தோன்னே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அண்ட் சைக்காலஜிக்கான கம்ப்ளீட் ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல 963 + 476 ஹோல் பவர் ஸ்கொயர் ப்ளஸ் 963 - 476 ஹோல் பவர் ஸ்கொயர் டிவைடட் பை 963 × 963 ப்ளஸ் 476 × 476 = என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பார்ட் மட்டும் பாருங்க, இது எப்படி இருக்குன்னா a + b ஹோல் பவர் ஸ்கொயர் ப்ளஸ் a - b ஹோல் பவர் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா இருக்கு. = இதை 2 × a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் நெட் பண்ணலாம். ஸோ 963 அப்படிங்கிறது a, 476 அப்படிங்கிறது b. ஸோ இது அப்படி இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், 2 × a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் டிவைட் பை பாருங்க, இங்கே பாருங்க a 2 டைம் இருக்குது, அப்போ a ஸ்கொயர், அதே மாதிரி வகுத்தலில் b 2 டைம் இருக்குது, அப்போ b ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ அப்போ பாருங்க a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படி கேன்சல் ஆயிரும், பேலன்ஸ் இருக்கும் 2 இருக்கும். ஸோ ஆன்சர் will be 2. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, 376 + 172 ஹோல் பவர் ஸ்கொயர் ப்ளஸ் 376 - 172 ஹோல் பவர் ஸ்கொயர் டிவைட் பை 376 × 376 ப்ளஸ் 172 × 172 = என்ன கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம். இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பேங்கிங் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. அதாவது ஜட்ஜ் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து எத்தனை வெவ்வேறு வழியில் எழுதலாம்னு கேட்குறாங்க. அதாவது இங்கிலீஷில் அந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துட்டு இதில் இருக்கிற லெட்டர்ஸ் வச்சு எத்தனை வெவ்வேறு வழியில் எழுதலாம் இல்லை ஒழுங்குபடுத்தலாம்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஜட்ஜ் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து எத்தனை வெவ்வேறு வழியில் எழுதலாம்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ உயிரெழுத்துன்னு அர்த்தம் வவ்வல்ஸ். உயிரெழுத்துனா இங்கிலீஷில் வவ்வல்ஸ்னு அர்த்தம். ஸோ வவ்வல்ஸ் என்னது, யூ இ, மொத்தம் 2 வவ்வல் இருக்குது. அப்போ 2 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் ஏதோ வந்த வவ்வல் ரிப்பீட்டாக வந்து பாருங்க, எதுவும் வரல. ஸோ அப்போ 2 ஃபேக்டோரியல் 2 ரிபேஸில் 1 வரைக்கும் 2 × 1 = 2. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் பாருங்க, ஜே டி ஜே மொத்தம் 3 இருக்குது ப்ளஸ் 1. ஸோ 1 ஏன் போடணும்னா நம்ம இந்த வவ்வல் மட்டும் தனியாக ஒரு பாட்டை பிரித்து எடுத்துக்கிறோம். அதனால காமனாக நம்ம அதை ஒரு பாட்டாக வச்சுக்கணும். அப்போ +1 இன்ட்டு ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் ஆட் பண்ணுங்க 4 ஃபேக்டோரியல். ஸோ 4 ஃபேக்டோரியல் 4 ரிபேஸில் 1 வரைக்கும் 4 × 3 × 2 × 1. ஸோ இது அப்படியே பெருக்கணும்னா 4 × 3 × 2 24 பெருக்கல். ஸோ வவ்வலுக்கு தனியாக என்ன கண்டுபிடிச்சிடும், 2 கண்டுபிடிச்சிடும். அப்போ அதை அப்படியே பெருக்கணும். சரிங்களா, இங்கே வரக்கூடிய வேல்யூ இந்த வேல்யூ அப்படியே பெருக்கணும். பெருக்கணுமா 48. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது ஜட்ஜ் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து 48 வெவ்வேறு வழிகளில் எழுதலாம். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஆக்ஷன் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து எத்தனை வெவ்வேறு வழியில் எழுதலாம் கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம். இந்த சம்மை சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பர்சன்டேஜில் அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸாக ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது ஒருவர் தன்னுடைய மாத வருமானத்தில் 40% வீட்டு வாடகை கட்டிடுறாரு. பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்ல 40% மெடிசன் வாங்கிறாரு. ஸோ இப்போ அவர்கிட்ட 7200 ரூபா கையில் இருக்குன்னா அவருடைய மாத மொத்த வருமானம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜில் இந்த மாடல் சமைக்கிறாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒருவர் தன்னுடைய மாத வருமானத்தில் 40% வீட்டு வாடகை கட்டிடுறாரு. பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்ல 40% மருந்து வாங்கிற மெடிசன் வாங்கிறாரு. ஸோ அதெல்லாம் போக மீதி அவர்கிட்ட இப்போ கையில் 7200 இருக்குதுன்னா அவருடைய மாத மொத்த வருமானம் என்ன கேட்குறாங்க. இந்த மாடல் சமைக்கிறாங்களா. ஸோ மீதி எவ்வளோ இருக்குது, 7200 இன்ட்டு
வாடகை 40% அப்படிங்கிறாங்க. வாடகை அப்படிங்கிறது செலவு பண்றது தான். ஸோ 40% அப்படி எழுதுவோம். 40 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். அப்படி 20 கேன்சல் பண்ணா 2 வகுத்தல் 5 வரும். ஸோ இந்த டினாமினேட்டர் வேலை அப்படியே நியூமரேட்டர் போட்டாங்க வகுத்தல். ஸோ இது வந்து செலவு தான். அப்ப இதுல இருந்து இந்த 5ல இருந்து இந்த 2 மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 5ல 2 போச்சுன்னா 3 இன்ட்டு. ஸோ அகைன் இங்கேயும் 40% தான். அப்ப சேம் வேல்யூ தான் வரும். அப்ப 5 வகுத்தல் 3. நெக்ஸ்ட் 3 இன்ட்டு 3 9. ஸோ 72 9 கேன்சல் பண்ணா 8. ஸோ 8 இன்ட்டு 5 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 5 200. 40 இன்ட்டு 5 200. இங்கே ஒரு 2 ஜீரோ இருக்குது. அப்போ 20,000 ரூபா. அவருடைய மாத வருமானம் பார்த்தோம்னா 20,000. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி தான் பாருங்க, ஒருவருடைய மாத வருமானத்தில் 20% வாடகை கொடுத்துறாரு. மீதி இருக்கிற அமௌண்ட்ல 20% பார்த்தோம்னா மெடிசன் வாங்கிறாரு. ஸோ இதெல்லாம் போக மீதி அவர்கிட்ட 2,400 ரூபா கையில் இருக்குதுன்னா அவருடைய மாதம் மொத்த வருமானம் இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக போலீஸ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நிறுவனம் 5 நாட்களில் 45 விமானங்களை உற்பத்தி செய்யும் எனில் 18 நாட்களில் எத்தனை விமானங்களை உற்பத்தி செய்யும் கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா டைரக்டா இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா 18 இன்ட்டு 45 வகுத்தல் 5. ஸோ 45 5ஆல் கன்சிடர் பண்ணால் 9. 9 இன்ட்டு 18 ஈக்குவல் டு 162. 18 நாள் அந்த நிறுவனம் 162 விமானங்களை உற்பத்தி செய்யும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு நிறுவனம் 12 நாட்களில் 72 விமானங்களை உற்பத்தி செய்யும் எனில் 20 நாட்களில் எத்தனை விமானங்களை உற்பத்தி செய்யும் கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டினே தெரியுது. ஜஸ்ட் ஸ்கொயர் ரூட் எடுத்து தெரிஞ்சா போதும் இந்த சம் பார்த்தோன்னே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஒருவர் தன்னோட தோட்டத்துல மாமரம் நடுறாரு. மொத்தம் 21,025 மாமரம் நடுறாரு. ஸோ அந்த நடக்கூடிய ரோ பார்த்தீங்கன்னா ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கு. இப்போ 10 ஒரு ரோல 10 மரம் இருந்துச்சுன்னா காலத்துலயும் 10 மரம் இருக்குது. ஸோ அப்போ மொத்தமா எத்தனை வரிசை நட்டுருப்பாருன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சமைக்கிறாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஒருவர் தன்னுடைய தோட்டத்துல மொத்தமா 21,025 மாமரம் நடுறாரு. நடக்கூடிய மரம் பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரோல 10 மரம் இருக்குன்னா இப்படி காலத்துலயும் 10 மரம் இருக்கு. ஸோ இப்போ எல்லாமே ஈக்குவலா இருக்கு. ரோவும் காலமும் ஈக்குவலா இருக்கு. அப்போ மொத்தமா எத்தனை வரிசை நட்டுருப்பான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா ரூட் ஆஃப் இங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 21,025. ஸோ அப்படியே ரூட் எடுத்தோமா 145. ஸோ மொத்தமாக ஒரு 145 ரோ வரிசை நட்டிருப்பாரு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒருவர் தன்னுடைய தோட்டத்தில் 42,025 மாமரம் நடுறாரு. ஸோ நடக்கூடிய மரங்கள் பார்த்தோம்னா ரோ வரிசையாகவும் சரி காலம் வரிசையாகவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ மொத்தமாக எத்தனை வரிசை நட்டுப்பாங்க கேட்டாங்க. இதே மாதிரி தான் இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. அதாவது 0.512 பாரை பின்ன வடிவில் அதாவது P/Q வடிவில் மாற்றம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சிம்பிளிஃபிகேஷன் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கான ஆர்ஆர்பி குரூப் டி NTPC மற்றும் ALP எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 0.512 பாரை P/Q வடிவில் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில டைம் பின்ன வடிவில் எழுதுன்னு கொடுப்பாங்க. எப்படி கேட்டாலும் சரி ஒரே மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் இந்த 0 புள்ளி பார் அதை விட்டுருங்க. இங்க என்ன இருக்குது 512. ஸோ பாருங்க 3 டிஜிட் மேலேயே கோடு இருக்குது. இப்போ 1 2 3 டிஜிட். அப்போ வகுத்தல்ல 3 9 போட்டுருங்க. ஒருவேளை ஒரே ஒரு டிஜிட் மட்டும் இருந்துச்சுன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 0.4 பார் இருந்துச்சுன்னா 4 வகுத்தல் 99. ஒருவேளை 2 டிஜிட் இருந்துச்சுன்னா 0.41 பார் இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு 41/99. ஸோ இந்த மாதிரி 9 போடுறப்ப இந்த 0 புள்ளி மேலே இருக்கிற பாரில் அப்படியே போயிடும். ஸோ இப்போ இதோடைய P/Q வடிவம் பார்த்தோம்னா 512/999. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க 0.712 பாரை P/Q வடிவில் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. போலீஸ் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வகுப்பில் கயல் என்ற மாணவி மேலிருந்து வரும்போது 7வது இடத்திலும் கீழிருந்து வரும்போது 40வது இடத்திலும் உள்ளார் எனில் அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்கள் எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறதை பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு வகுப்புல கயல் என்ற மாணவி மேலிருந்து வரும்போது 7வது இடத்திலும் கடைசீட்டிலிருந்து வரும்போது 40வது இடத்திலும் உள்ளார் எனில் அந்த வகுப்பில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை என்ன கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா இது ரெண்டையும் டைரக்டா ஆட் பண்ணுங்க. 40 + 7 47 -1. ஏன் -1னா கயல் என்ற மாணவியின் இடத்தை பார்த்தோம்னா முதல்ல இருந்து வரும்போதும் அதே மாதிரி கடைசீட்டிலிருந்து வரும்போது 2 டைம் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ ஒரு டைம் மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 47 1 போச்சுன்னா 46. ஸோ அந்த வகுப்பில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை பார்த்தா 46. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு வகுப்பில் ராம் என்ற மாணவன் முதலிலிருந்து வரும்போது 11வது இடத்திலும் கடைசியிலிருந்து வரும்போது 37வது இடத்திலும் உள்ளாரெனில் மொத்தம் உள்ள அந்த வகுப்பில் மாணவர்கள் எண்ணிக்கை கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா TNPSC எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அது ஒரு தொகை கூட்டு வட்டியில்
2 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகும் எனில் அதே தொகை 27 மடங்காக எத்தனை ஆண்டுகள் அவங்க கேட்குறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு தொகை 3 மடங்காக 2 ஆண்டுகள் ஆகும் எனில் அதே தொகை 27 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும் கேட்குறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா. கொஸ்டின்ல ஒரு தொகைன்னு சொல்லிடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம 1 ரூபான்னு வச்சுக்கலாம். இந்த 1 ரூபா 3 ரூபாயா மாறுது. நெக்ஸ்ட் இந்த 3 ரூபா 3 மடங்கா மாறும். 3 × 3 9. நெக்ஸ்ட் இந்த 9 ரூபா 3 மடங்கா மாறும். 3 × 9 27. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு தொகை 3 மடங்காக எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம் ஆகுது. ஸோ இந்த 2 வருஷம், அதாவது ஃபர்ஸ்ட்ல இங்க என்ன வருஷம் எடுத்துக்கிச்சோ அதுதான் இங்க எல்லாமே எடுத்துக்கோ. அப்ப இங்கேயும் 2 வருஷம் தான் வரும், இங்கேயும் 2 வருஷம் வரும். மொத்தமா ஆட் பண்ணுங்க. 2 + 2 + 2 ஆட் பண்ணா 6 வருஷம் ஆகும். அப்போ ஒரு தொகை 27 மடங்காக 6 ஆண்டுகள் ஆகும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு தொகை 2 மடங்காக 4 ஆண்டுகள் ஆகும் எனில் 16 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும் கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த சம். இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை 20% நஷ்டத்துக்கு வைக்கிறாரு. ஒருவேளை 12 ரூபா கூடுதலா வச்சு வித்திருந்தாருன்னா அவருக்கு 10% லாபம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பொருளுடைய அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் என்ன கேட்குறாங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சொல்லிக்கிறாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை 20% நஷ்டத்துக்கு விற்கிறாரு. ஒருவேளை 12 ரூபா கூடுதலா வச்சு வித்திருந்தாருன்னா அவருக்கு 10% லாபம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பொருளுடைய அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் என்ன கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த அமௌண்ட் எடுத்தாங்க 12 ரூபாய். ஸோ 12 பெருக்கல் இந்த பர்சன்டேஜ் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 10 + 20 30%. 30% எப்படி எழுதுவோம்? 30 / 100%. இது அப்படியே ரிவேர்ஸ்ல 100 / 30. ஸோ 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 12 3 கேன்சல் பண்ணலாம். 4 4 × 10 = 40 ரூபா. ஸோ இந்த பொருளுடைய அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் பார்த்தோம்னா 40 ரூபா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை 25% நஷ்டத்துக்கு விற்கிறாரு. ஒருவேளை 80 ரூபா கூடுதலா வச்சு வித்திருந்தாருன்னா அவருக்கு 15% லாபம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பொருளுடைய அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் நினைக்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது எம் ஒரு வேலையை தனியா செஞ்சா 10 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை என் தனியா செஞ்சா 15 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை ஓ தனியா செஞ்சா 30 நாள்ல செஞ்சு முடிப்பாருன்னா 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து செய்தால் அந்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் எப்படி குயிக்கா சால்வ் பண்ண போகலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ், ரீசனிங், சைக்காலஜிக்குன்னு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல எம் ஒரு வேலையை தனியா செஞ்சா 10 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை என் செஞ்சா 15 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை ஓ செஞ்சா 30 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க கேக்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சொல்லிக்கிறாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த 3 வேலைக்கும் காமனா எல்சிஎம் பண்ணுங்க. எல்சிஎம் எடுத்தா 30. ஸோ நம்ம பார்த்தோம்னா ஈஸியா நம்ம எல்சிஎம் 30 சொல்லிடலாம். எப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஹையஸ்ட் வேல்யூ 30 அப்படிங்கிறது 15ஆலே வகுப்படும். அதே மாதிரி 10ஆலே வகுப்படும். மீதி 30 அப்படிங்கிறது 30ஆலே வகுப்படும். அப்போ இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 30. நெக்ஸ்ட் இந்த 10 எத்தனை டைம் விட 30 வரும்? 3 டைம். 15 எத்தனை டைம் விட 30 வரும்? 2 டைம். 30 எத்தனை டைம் விட 30 வரும்? 1 டைம். ஸோ இந்த 3 அப்படிங்கிறது எம் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 2 அப்படிங்கிறது என் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 1 அப்படிங்கிறது ஓ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. அப்போ 3 பேர் ஒன்றாக சேர்ந்து அப்படிங்கிறாங்க. அப்போ 3 ஆட் பண்ணுங்க. 3 + 2 + 1 = 6. ஸோ 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6 வேலை செய்யறாங்க. மொத்த வேலை அப்படிங்கிறது 30 வேலை. மொத்த வேலை 30. ஸோ அப்போ 30 / 6 கேன்சல் பண்ணுமா 5. ஸோ 3 பேர் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை 5 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 6 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 4 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை சி தனியா செஞ்சா 12 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ 3 பேர் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாரு கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது பி என்பவர் கியூவை விட 4 மடங்கு திறமையானவர். பி மற்றும் கியூ இருவரும் இணைந்து ஒரு வேலையை 24 நாட்கள் செய்து முடிப்பார் எனில் பி மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாருங்கிறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாதிரி மடங்கு பேஸ் பண்ணி சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் ஆகுது ஒரே வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்க நல்லா இந்த சம்ம நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே இந்த மெத்தடை எப்படி சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய இப்போ டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற நான் டெக்னிக்கல் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்டாக இருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல பி என்பவர் கியூவை விட 4 மடங்கு திறமையானவர் அப்படிங்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பி கியூ 2 பேர் இருக்கிறாங்க. பி என்பவர் கியூவை விட 4 மடங்கு திறமையானவர். ஸோ கியூ ஒரு வேலை செஞ்சா பி 4 வேலை செய்வார். பி என்பவர் கியூவை விட 4 மடங்கு திறமையானவர். நெக்ஸ்ட் 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை, அதாவது பி மற்றும் கியூ 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 24 நாள் செஞ்சு முடிக்கிறாங்க. ஸோ அப்போ பி மட்டும் தனியா அந்த வேலையை எத்தனை நாள் செஞ்சு முடிக்கிறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா அவங்க திறமையை அப்படியே ஆட் பண்ணிக்காங்க. 4 + 1 5. ஸோ 5 பெருக்கல் நாட்கள்,
அது அவங்க செய்யக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா 24. 24 வகுத்தல் யாரு கேட்கறாங்களோ, இங்க என்ன கேட்கறாங்க, பி மட்டும் தனியா, யாரு மட்டும் தனியா கேட்கறாங்களோ அந்த வேல்யூ டினாமினேட் போடணும். ஸோ இங்க பி மட்டும் தனியா, ஸோ பிக்கான வேல்யூ பாருங்க 4 வகுத்தல்ல 4. ஸோ இங்க 24 4 கேன்சல் பண்ணா 6, 6 × 5 = 30. ஸோ பி மட்டும் தனியா அந்த வேலையை செஞ்சா 30 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இருந்தா பாருங்க, ஏ பியை விட 3 மடங்கு திறமையானவர், இருவரும் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 18 நாட்கள் செய்து முடிப்பார்கள். ஏ மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பெர்சன்டேஜ்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மும் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது எரிபொருளோட விலை முதல் மாசம் 20% குறையுது, இரண்டாவது மாசம் 45% குறையுது, மூன்றாவது மாசம் 55% குறையுது, நான்காவது மாசம் 50% அதிகரிக்குது. ஸோ அப்ப கடைசியா ஆரம்பத்துல இருந்ததோட அதிகரிச்சிருக்குமா குறைஞ்சிருக்குமா, அப்படி அதிகரிச்சிருந்தா எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கும், இல்ல குறைஞ்சிருந்தா எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்கு கேட்கறாங்க. ஸோ பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்க, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். எரிபொருளோட விலை முதல் மாசம் 20% குறையுது, ரெண்டாவது மாசம் 45% குறையுது, மூன்றாவது மாசம் 55% குறையுது, நான்காவது மாசம் 50% அதிகரிக்குது. ஸோ அப்ப ஆரம்பத்தில் இருந்ததோட கடைசியா இங்க 4 மாசத்துக்கு அப்புறம் குறைஞ்சிருக்குமா அதிகரிச்சிருக்குமா, அதோட விலை குறைஞ்சிருக்குமா அதிகரிச்சிருக்குமா, அப்படி குறைஞ்சா எத்தனை சதவீதம், இல்லை அதிகரிச்சா எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த பெர்சன்டேஜ்லாம் பின்னத்துக்கு மாத்தியாங்க, ஃபிராக்ஷனுக்கு மாத்தியாங்க. ஸோ எப்படி மாத்தலாம், 20% சொல்லியிருக்காங்க, 20% எப்படி எழுதுவோம், 20 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ அப்படியே 20 கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 5. ஸோ அதே மாதிரி இங்க என்ன வரும், 45 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ 5ஆல கேன்சல் பண்ணுமா 9 வகுத்தல் 20 வரும். ஸோ அதே மாதிரி இங்க 55 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ இங்கே 5ஆல கேன்சல் பண்ணுமா 11 வகுத்தல் 20 வரும். ஸோ இங்க 50%. ஸோ 50% 50 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ அப்படியே கேன்சல் பண்ணுமா 1 வகுத்தல் 2 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த டினாமினேட்டர் வேல்யூ பாருங்க என்ன இருக்கு, 5 20 20 2, அதாவது 5 × 20 × 20 × 2 அப்படி பிரிக்காங்க. நெக்ஸ்ட் நியூமரேட்டர் பாருங்க, அதாவது இங்க குறையுதுன்னா, இங்க குறையுதுன்னு சொன்னா இது 2க்கான டிஃபரன்ஸ், அதிகரிக்குது சொன்னா 2ஐயும் கூட்டிக்கணும். ஸோ இங்க குறையுது, ஃபர்ஸ்ட் பாருங்க குறையுது, அப்ப 5ல் 1 போச்சுன்னா 4, குறையும் சொன்னா மைனஸ் பண்ணிக்கணும், அதிகரிக்கும் சொன்னா கூட்டிக்கணும். ஸோ 4 × நெக்ஸ்ட் இங்கேயும் குறையுது, அப்ப 20ல் 9 போச்சுன்னா 11. அதே மாதிரி இங்க பாருங்க 20ல் 11 போச்சுன்னா 9 இன்ட்டு இங்க வந்து அதிகரிக்குது பாருங்க, இங்க 4ஆக அதிகரிக்குது, அப்ப 2ஐயும் கூட்டிக்கணும். 2 + 1 3. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இதுக்கு அப்படியே ரேஷியோ எடுக்க முடியுமா பாருங்க. ஸோ அங்க 4ஆல கேன்சல் பண்ணலாம், 4ஆல கேன்சல் பண்ணா என்ன வரும், இங்க 5 வரும். ஸோ இதுக்கு மேல எதுவும் காமனா கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்ப 5 × 20 × 5 × 2. ஸோ இங்க என்ன இருக்குது 11 × 9 × 3. நெக்ஸ்ட் இது அப்படியே பெருக்குங்க, 5 × 20 × 5 × 2 1000. நெக்ஸ்ட் 11 × 9 × 3 297. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆரம்பத்தில் அந்த வேலை 1000 ரூபாய்க்கு வச்சுக்கோங்களேன், அது குறைஞ்சி கடைசியா அந்த பர்சன்டேஜுக்கு அப்புறம் சேஞ்சஸ்க்கு அப்புறம் 297 ரூபாயா இருக்கும். ஸோ டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ நம்ம வேலை குறைஞ்சிருக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் எத்தனை சதவீதம் கேட்குறாங்க, அப்போ என்ன பண்ணணும், 2க்கான டிஃப்ரென்ஸ். ஸோ 1000ல் 297 போச்சுன்னா மீதி என்ன வரும், 703 வகுத்தல், எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் வகுத்தலில் போகணும். 1000 இன்ட்டு சதவீதம் கேட்குறாங்க, அப்போ இன்ட்டு 100, 00 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுமா 70.3% அந்த வேலை ஆரம்பத்தில் இருந்ததோட 4 மாதம் அப்புறம் குறைஞ்சிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.